தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய குழந்தையுடைய உயிரை கைப்பற்றுவான் இறைவன். கைப்பற்றக்கூடிய மலக்கிடத்திலே அந்த வானவரிடத்திலே கேட்பான், இந்த அடியானுடைய குழந்தையின் உயிரை கைப்பற்றும் போது அவன் என்ன சொன்னான்? அவன் நேசித்த அந்த குழந்தையுடைய உயிரை கைப்பற்றும் போது அந்த இறையடியான் என்ன சொன்னான்? யா அல்லாஹ், என் நிறைவா, இவன் புகழ்ந்தான் உன்னை, உன்னிடத்திலே திரும்பி வந்து விட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யா அல்லாஹ், உன்னை சார்ந்தவன் நான், உன்னிடத்திலே திரும்பி வருகிறேன் என்ற அந்த வார்த்தையை மொழிந்தான். இறைவன் சொல்லுவான், அவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அமையுங்கள் என்று. இதுதான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய பண்பு. இறைவனுடைய நாட்டத்தில் நடக்கிறது, இனிமேல் நடப்பது சிறந்ததாக இருக்கும் என்று இறைவனை சார்ந்து வாழ ஆரம்பிப்பான். இரண்டாவது, நன்றியோடு இருங்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு கஷ்டத்தில் துணை இருந்தவர்களுக்கு, சிரமத்தில் துணை இருந்தவர்களுக்கு, உங்களை கைவிட்ட போது கை கொடுத்து உதவிய நல்லவர்களுக்கு நன்றியோடு இந்த உலக வாழ்வில், எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்விலும் வாழ ஆரம்பியுங்கள். மூன்றாவது, பாவ மன்னிப்பை கேளுங்கள். நீங்கள் இறைவனுக்கு பாவம் செய்தால் இறைவனிடத்திலே மன்னிப்பை பெறலாம். மனிதர்களுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தால் அவர்களை அணுகி பாவ மன்னிப்பை கேட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடுங்கள். அவர்கள்